நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டரில் போய் ப்ராப்பராக ஒர்க் பண்ணாமல் லோக்கலில் எங்கேயாவது கொடுத்துட்டு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டேமேஜ் ஆகிடுச்சு, ஒர்க் ஆகலை, செட் ஆகலை சார், டிஸ்பிளே தனியாக வருது, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் கொண்டு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் என்ன பொருள் செலவு பண்ணி வாங்கினீங்கனாலும் அந்த பொருள் ப்ராப்பரான பொருளா அப்படின்றத கரெக்டான சர்வீஸ் சென்டர் மட்டும்தான் தீர்மானித்து ரெடி பண்ணி கொடுக்க முடியும். நீங்கள் சும்மா அந்த கமிஷனுக்கு வேலை பார்த்து கொடுக்குறவன் வாங்கிட்டு போய் இன்னொரு இடத்துல கொடுத்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கடைகள் அணுகுனீங்கன்னா உங்களுடைய காசு தண்டம் தான். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 100 ரூபா குறையுது, 300 ரூபா குறையுது, 500 ரூபா குறையுதுன்னு நீங்கள் போகிறது உங்களுடைய பணத்தை செலவு பண்ணுறது தான். திருப்பி அதில் எந்த லாபமும் உங்களுக்கு வராது. இப்போ நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா பொருளை வாங்கிட்டு போய் வேறு இடத்துல கொடுத்து அங்கே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கமிஷன் வாங்கிட்டு கொண்டு வந்து கஸ்டமர்கிட்ட கொடுப்பாங்க. இது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அந்த மாதிரியான சர்வீஸ் சென்டர்களை நீங்கள் அணுகுனீங்கன்னா பொருள் உங்களுக்கு குவாலிட்டியான பொருளோ தரமான பொருளோ வராது. இதில் பாருங்கள், இந்த கஸ்டமர் கொடுக்கும்போது, சார் நான் வெளில கேட்டேன் சார், அவங்க வந்து வெறும் 1500 ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. சரிங்க சார், ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லியாச்சு. இங்கே கிட்ட நீங்களே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த இடத்துல சென்டர் ஃப்ரேமே டேமேஜ். இதில் புது டிஸ்பிளே வச்சோம்னா கண்டிப்பான முறையில் டிஸ்பிளே உடச்சி விட்ரும். இப்போ இதுக்கு டிஸ்பிளே மாற்றி ப்ளஸ் ஃப்ரேமும் மாற்றி ஆகணும். ஆனால் கஸ்டமர் என்ன சொல்லிட்டு போகிறாரு, ஃப்ரேம் நல்லா இருக்குது சார், எங்களுக்கு டிஸ்பிளே மட்டும் மாற்றினா போதுன்றாரு. இது மேலே டிஸ்பிளே வச்சா இந்த இடத்துல டேமேஜ் ஆகிருக்கு, புது டிஸ்பிளே தனியாக வந்துடும். புது டிஸ்பிளே வச்சே காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், இப்போ இந்த பக்கம் டிஸ்பிளே உட்காந்துருச்சு, கீழே பார்த்தீங்களா. இது அமுக்குனாலோ இல்லை ரப்பர் பேண்டு போட்டோம்னாலோ உடஞ்சி போயிடும். இது தெரியாமல் நிறைய பேர் முடிஞ்ச வரையும் எனக்கு கம்மியான ரேட்டில் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு காசை மிச்சப்படுத்துறதை நினச்சி தண்டமாக்கிட்டு போயிடுறாங்க ஃபோனை. தயவுசெய்து சொல்கிறேன், கஸ்டமர்ஸு கரெக்டாக ப்ராப்பரான சர்வீஸ் சென்டருக்கு போங்க. சும்மா ஏனாதாலும் கமிஷனுக்கு வேலை பார்க்குறவன்ட்ட கொண்டு போய் மொபைலை கொடுத்து இழந்துடாதீங்க மொபைலை. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை கரெக்டாக ப்ராப்பராக சர்வீஸ் சென்டரில் மட்டும்தான் கவனிப்பாங்க. பார்த்து என்ன இஷ்யூன்றதை சொல்லுவாங்க, நீங்கள் அதை வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, ப்ராப்பரான சர்வீஸ் சென்டராக இருந்தால், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை கவனித்து இதெல்லாம் அவங்களே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுக்குற காசுக்கு மேலாப்பில் வச்சு ரப்பர் பேண்டை போட்டு கையில் கொடுத்து விட்ருவாங்க. அதுக்கப்புறம் மொபைல் வந்து சும்மா வேஸ்ட்டாக தான் போயிடும். ஸோ 50 ரூபா 100 ரூபா கூட போனாலும் கரெக்டான சர்வீஸ் சென்டரை தேடி பிடிச்சி அந்த இடத்துல மட்டும் வேலை பாருங்கள். சும்மா ரோட்டில் இருக்க கடையில் எங்கேனாலும் நம்ம கொடுத்தோம் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காதீங்க. இன்னொரு விஷயம், மொபைல் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம்குள்ளே நீங்களே போய் ரிட்டர்ன் வாங்கிடுங்க. அவங்க இன்ஃபார்ம் பண்ணலை, 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்களா கூப்பிடுவாங்கன்னு மட்டும் போய் இருந்துடாதீங்க. கடைசியில் நிறைய கடைகளில் இப்போ பிரச்சனைகள் என்ன வருதுன்னு கேட்டால், மொபைலை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ ஒன்று பில் போட்டு வாங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா சென்டரில் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா 2 நாள் அதிகபட்சம், அதுக்குள்ளே நீங்கள் டெலிவரி எடுக்க பாருங்கள்.